வணக்கம் மக்களே. இந்த வீடியோ வாரோட கண்டிஷன் எப்படி நிற்க போகுதா அண்ட் முக்கியமாக பேண்டமிக் லாக்டவுன் போட்டுருவாங்களா, தங்கத்தை நம்மகிட்ட வந்து பிடுங்கிடுவாங்கங்கிறாங்க. இதை பற்றி தான். ஃபஸ்ட்டு என்னென்னா, எதுக்காக இந்த ரூமர் கிளம்புச்சுன்னே தெரியல. தங்கத்தை கவர்மெண்ட் நம்மகிட்ட வந்து பிடுங்கிடுவாங்களா, அப்போ தங்கமெல்லாம் வேஸ்ட்டா அப்படின்னு எந்த யூடியூபரு அந்த இதை கிளப்பி விட்டு மக்கள் பற்றியில் தேவையில்லாத பேனிக். இதை பற்றி தான் லாஸ்ட்டாக பார்லிமெண்ட்டில் பிஎம் மோடி அவரு சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, அவரும் தீய சக்திகள் அப்படின்னு சொல்லாம அவர் டைரக்டா என்னன்னாருன்னா, இன்டைரக்டா என்னன்னாருன்னா, நிறைய பேர் இந்த மாதிரியான கெட்ட குணம் இருக்கிறவங்க கண்டிப்பா கிளப்பி விடுவாங்க. பெட்ரோல் டீசல் எடுத்துக்கோங்களேன், பெட்ரோல் டீசல் ஷார்ட்டேஜாக இருந்துச்சு நமக்கு. அண்ட் ஒரு 1 வீக் பிஃபோரு எல்லாரும் டேங்க் ஃபில் பண்ணுறாங்க, இது இல்லாமல் போயிடுச்சு. கண்ட கேனு அதெல்லாம் தூக்கிட்டு ட்ரம்மெல்லாம் தூக்கிட்டு பிடிக்கிறது. இதனால என்னன்னா, ஒரு பெட்ரோல் பங்க்ல எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு இருக்கு இல்லைங்களா, அது ஆவரேஜா தீர அவங்க 2 நாளுக்கு ஒரு முறை ஆர்டர் போட்டு பெட்ரோல் பங்க்காரங்க பிடிச்சி வைக்க போறாங்க. கரெக்டா ஒரே நாள் போயிட்டு எல்லாம் பாஞ்சோம்னா பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் இல்லாமல் தான் போகும். ஆனால் பெட்ரோல் நாட்டிலே இல்லாமல் போயிடுச்சானா இல்லை, பெட்ரோலோ டீசலோ இல்லை கச்சா எண்ணெயோட வரவோ நாட்டிலே இல்லையா அப்படின்னா இருக்கு அப்படின்னு ஒரு அதி விளக்கமா அனைத்து கட்சி கூட்டத்திலே அதான் சொல்லியிருக்காங்க. எரிசக்தியோட தட்டுப்பாடு அப்படிங்கிறது இந்தியாவில் இல்லை, அதை செயற்கையா ஏற்படுத்த பார்க்குறாங்க. பார்லிமெண்ட்ல பிஎம்ஆ இருக்கட்டும் இல்லை அனைத்து கட்சி கூட்டத்திலையும் கூறப்பட்டிருக்காது. அங்கேயே தான் பேசியிருக்காங்க. முக்கியமாக எரிசக்தி தட்டுப்பாடு என்னன்னு எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் இல்லை இப்போதைக்கு ப்ராப்பராக தான் இருக்குது அப்படிங்கிறது. முக்கியமாக பாகிஸ்தானில் லாக்டவுன் போட்டிருக்காங்க, ஸ்ரீலங்காவில் லாக்டவுனு, அண்ட் ஜப்பானில் பெட்ரோல் ப்ரைஸ் அண்ட் கரண்ட் ப்ரைஸை மொக்கொண்டு ஏற்றிருக்காங்க. நிறையா நாட்டில் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் வீக்லேருந்தே பண்ணுங்க, பெட்ரோல்ஸ் அதிகமாக செலவு பண்ண வேணாம், விலைவாசி ஏறுது, எல்லாமே எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில் இப்போ வரையும் ஸ்டேபிளாக தான் இருக்குது. எல்பிஜி தட்டுப்பாடு சில நாட்கள் இருந்துச்சு. இப்போ நானே பர்சனலாக என் வீட்டுக்கு நான் ஆர்டர் போட்டேன், எப்பவுமே 2 நாளில் வந்துடும். ஆனால் இன்னைக்கு இந்த டைம் வரதுக்கு 1 வாரம் ஆச்சு. சரியா, அந்த இடத்துல ஒரு சின்ன அந்த லேகுங்கிறது கவர்மெண்ட் அந்த இடத்துல சின்ன கோட்டை விட்டாதாங்க தான். ஆனால் ஓவராலாக ஒரு இந்த தீய சக்திகள் தேவையில்லாமல் இந்த கோல்டை பிடிங்கிடுவாங்க, லேண்டை பிடிங்கிடுவாங்க கவர்மெண்ட்டுன்னு மக்களை பயமுறுத்தி அச்சுறுத்துற வீடியோவாக போஸ்ட் போடுறதா இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சரியா, இப்போதைக்கு நிலைமை வரலாமானா அது எவ்வளவு தீவிரமா போகுது, இந்திய அரசாங்கம் இதை கையாளுறதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அதெல்லாம் பொறுத்து தான். லாக்டவுன் போடலாம், கொரோனா லாக்டவுன் மாதிரி யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்ல போறது கிடையாது. சரியா, முக்கியமான பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன், கார்பரேட் கம்பெனிஸ் அவங்களுக்கான ஒரு அறிவுரையை கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அதாவது கிளாஸஸை வீக்லி எடுங்க, வேலைக்கு வீக்ல இருந்து பார்க்க வைங்க. இதனால போக்குவரத்துக்கான அந்த எரிபொருள் அப்படிங்கிறது மிச்சப்படுத்தப்படும். சரியா, அந்த அளவுக்கு நீ லாக்டவுன் ஏதாவது போட்டாங்களா இல்லை, ஒருவேளை நடந்தாலும் எல்லாத்துக்கும் ஆயத்தமாயிப்போம். அண்ட் எல்லா அரசு துறைகளையும் சரியா வச்சுப்போங்கிறது. அதனால ரொம்ப பயந்துக்காதீங்க. இதெல்லாம் அதை பிடிக்கிடுவாங்க, இதை பிடிக்கும் சும்மா வீடியோ போடுவாங்க. சரியா, அதனால பயப்படுற அளவுக்கு நாட்டோட நிலவரங்கிறது இப்போ இன்னும் போகல. போனால் கண்டிப்பாக சொல்கிறேன். அரசாங்கமே அதை சொல்ல போகுது. கரெக்டாக இந்த மாதிரி பண்ணுங்கன்னு வழிமுறையில் அரசாங்கம் கொடுக்கும், அதை பின்பற்றிக்கோங்க. ஓகே, முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த வார் இப்போ நிற்க போகுதா அப்படிங்கிறது தான் கேள்வி. வார் ஆக்சுவலி இப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது 5 நாள் நிறுத்தி வைக்கிறோம்னா யுஎஸோட ஏர்ஃபோர்ஸ் அதோட ஸ்ட்ரைக்ஸை ஈரானியனோட மதர்லேண்ட் அங்கே நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம். அதாவது 5 நாளைக்கு பேச்சுவார்த்தை போகுது. ஆனால் ஈரானியன்ஸ் நாங்கள் பேசவே இல்லைங்கிறாங்க. நாங்கள் இறங்கி போய் ட்ரம்ப் கிட்ட பேச மாட்டோம் அப்படின்னு சொல்ல போனால் அந்த ஸ்போக் பர்சன், ஐஆர்ஜிசியோட ஸ்போக் பர்சன் ட்ரம்பை கலாச்சு கூட விட்டார். நீ என்ன தனியாக நீங்களா அடிக்கிறீங்க, நீங்களா பேசிக்கிறீங்க, நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க, என்னதான் கதை இது அப்படிங்கிற மாதிரி தனியாக கலாச்சு கூட விட்டாங்க. அண்ட் இஸ்ரேல் வாரம் நிறுத்துறதா கிடையாது. ஏன்னா கடந்த 2 நாள்ல அவங்க தாக்குதல் அளவுங்கிறது 30% அதிகரிச்சிருக்கு. இதுவரையில் 15,000க்கும் மேற்பட்ட குண்டுகளை ஈரானுக்குள்ள போட்டிருக்காங்க. ஈரான் திருப்பி இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க, கிளஸ்டர் பாம்ஸ்னால. சரியா, பெரிய லெவல்ல இஸ்ரேலும் அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க, அண்ட் ஈரானும் அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க. முக்கியமா அரசோட கட்டடங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு. இந்த வார் நிக்க போகுது. ஏன் 30% அதிகரிக்கிறாங்கன்னா, ஒருவேளை வார் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈரான் எந்திரிச்சு வரைக்கும் 10 வருஷம் ஆகணும் அப்படிங்கிற இஸ்ரேல் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால இன்னும் அக்ரெசிவா 30% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது மேபி பேக் எண்ட் நடக்கலாம். இனியும் இந்த 5 days கொண்டதுக்கு ஒரு 3 days இருக்கலாம் டைம். கரெக்டா, இது எப்படி போகுது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கு. அண்ட் அதே மாதிரி
ஆயில் ரேட்டுங்கிறது நமக்கு வந்து 90 80 இந்த 85 அந்த ரேஞ்சிலே வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. பெரிய அளவில் ட்ராப் ஆக கிடையாது. யூஎஸ்குள்ளேயே வந்து இதனால வந்து ட்ரம்ப்புக்கு கெட்ட பேர் அதிகமாயிருச்சு. அதனால தான் அவர் நான் வந்து சமாதானத்தை வந்து ஏற்படுத்த பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் நீ கை வச்சுட்டு நாங்கள் வந்து எப்படி நிறுத்துவோம், நாங்கள் நினச்சாலும் நிறுத்த முடியும் இந்த வாரன்னு ஈரான் வந்து இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக என்னன்னா கிரவுண்ட் இனோவேஷன் உள்ளுக்குள்ள வந்து இனோவேஷன் இன்வைட் பண்றதுக்கு வந்து யூஎஸோட ஆர்மியை ஆயத்தப்படுத்துகிற நடவடிக்கையிலையும் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா வந்து ஈரானியன் சோஷியல் மீடியா ஹேண்டிலிங்ல நான் காட்டுறேங்க பாருங்க. இது ஈரானியன் சோஷியல் மீடியா ஹேண்டிலிங், சரிங்களா? இதை பார்த்துக்கிட்டோம்னா தெரியும் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஆல் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் அப்படின்னு போட்டு ஹோப் we hope you are being informed that Iran is the place where Palestinian and வந்து லெபனான்ஸ் அண்ட் ஈராக் அண்ட் ஏமன் ஃபைட்டர் ஹாவ் த இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு நாங்கள் வந்து கிரவுண்டு இனோவேஷனுக்கு தயாராக இருக்கோம், நீ உள்ள வா பார்த்துக்கலாம் ஹபிபி அப்படின்னு போட்டிருக்காங்க ஈரானியோட. அதாவது நீங்கள் தரைவழி தாக்குதலுக்கு நீ ஆயத்திரமா இல்லை, வா உள்ளுக்குள்ள வா அடிச்சு பார்த்துடலாம் அப்படிங்கிறது ஈரான். அப்போ வாருங்கிறது முழுசாக நிற்க போகிறதில்ல அந்த மாதிரில. ஏன்னா இன்னொன்று என்ன, அப்போ நின்று போச்சு நான் வந்து எல்லாத்தையும் பை பண்ணிட்டா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளானிக்கு வேற ஒன்று நடக்கும், சரியா? அதனால வந்து வார் நடந்துகிட்டு தான் இருக்கு, பெரிய லெவல் நடக்குது. அந்த முக்கியமான டார்கெட்ஸ் அடிக்காம சின்ன சின்ன டார்கெட்ஸ் பெரிய லெவல்ல அந்த சின்ன சின்ன டார்கெட்ஸை வந்து அடிக்கிறதுலாம் இருக்காங்க. உனி பவர் செக்டார்ஸோ ஒரு ஆயிலோட ரிஃபைனரிஸ் அண்ட் அது போக வந்து முக்கியமான படைத்தளங்கள் எல்லாமே வந்து உனிமே தான். ஒருவேளை இது வந்து நிக்கல அப்படின்னா அடிக்க ஆரம்பிப்பாங்க, சரியா? அப்போ ஆயில் பிரைஸ் உனி டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சொல்ல போனால் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு வந்து எதுவுமே தெரியாதா? பிரைம் மினிஸ்டருக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா? அப்போ பார்லிமெண்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து உன்னி பெருசாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற அளவுக்கு தான் அவர் சொல்றாரு, சரியா? அவருக்கு எல்லா சோர்ஸ் இன்டெலிஜென்ட்லேருந்து இந்தியாவிலேருந்து கொடுத்துருப்பாங்க இல்லைங்க. அவர் என்ன இந்த இதுங்கிறது உன்னி பெருசாகலாம், அதுக்கான ஆயத்த பணிகள் இந்திய அரசாங்கம் பார்த்துக்கும். நீங்க வந்து இந்த ரூமர்ஸுக்கு நம்பி இந்திய மக்கள் பேனிக் ஆகாதீங்க, சரியா? இப்ப கொரோனா காலகட்டத்தில் எந்த அளவுக்கு ரூமர்ஸ் வந்துச்சுன்னு அந்த இருந்தவங்களுக்கு தெரியும், கரெக்டா? கண்டது கடிதெல்லாம் ரூமர்ஸா கிளப்பி விடுவாங்க. அண்ட் ரியாலிட்டி நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு இதா இருக்கும். ஆனால் வந்து ரூமர்ஸும் ஆல்மோஸ்ட் ஸ்ப்ரெட் ஆகும், நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். இது யாரு வந்து பண்ணுவாங்கன்னா, இதனால இந்த ரூமர்னால லாபம் அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு வேலை வந்து பதுக்கி வைக்கிறவங்க, பதுக்கல்காரர்கள் இருப்பாங்க, அவங்க இவங்கெல்லாம் கூட கிளப்பி விடலாம். ஒரு டெம்பரவரியா வந்து ஒரு இதை கொண்டு வரலாம், ஒரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்கும். நம்ம வந்து அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து அரசாங்கம் காட்டுற நடைமுறைகளை வந்து பின்பற்றிப்போம். அது வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னை பொறுத்தவரை ஒருவேளை இது பெருசாகுது அப்படின்னா எந்த பெரிய கடன்களும் வாங்காதீங்க. வார் நின்றுச்சுன்னு சொல்ற வரை இதை நம்பாதீங்க, சரியா? ட்ரம்ப் வந்து மைண்ட்ல வச்சுட்டு அதை வந்து உடனே ட்விட்டா போட்டு போற ஒரு ஆளு. ஆனால் அடுத்த செகண்டே மைண்டை மாற்றிடுவார், சரியா? அதனால வந்து அன்ஸ்டேபிள் பர்சன்ஸு கிட்ட குளோபல் மாட்டிருக்கு, கரெக்டாக? அப்போ மார்க்கெட்டும் அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா நீண்ட காலத்துக்கான மாதிரி திட்டங்களில் போட்டு வச்சுக்கோங்க. குறுகிய கால திட்டத்தில் வந்து தயவு செஞ்சு காசை போட்டுறாதீங்க. 6 மாதத்தில் வேணும், 3 மாதத்தில் வேணும், என்ன ஆகுன்னு அன்பிரிடிக்டபிள். ட்ரம்ப்பை ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? அதே மாதிரி தான் முடியாது இல்லைங்களா? மார்க்கெட்டை இப்போ ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, கஷ்டம்தான், சரியா? ஓகே, இதை தவிர்த்து பார்த்துட்டோம்னா வேறு எதுவும் இல்லை. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வந்து உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.